காலநிலை மாற்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது அது எதிர்காலத்துல ஏதோ வரும், 30 வருஷம் கழிச்சு வரும், 100 வருஷம் கழிச்சு வரும் அப்படிங்கிற ஒரு அது ஒரு பிரமை இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2030 அடுத்து இப்ப மழை போயிருச்சு இல்லைங்களா, அடுத்து மே ஜூன் நமக்கு ஹீட் வேவ்ஸ்ன்னு அதிகமா இருக்கும். ஒரு டிசாஸ்டர் வரும், நாம் அதை ஃபேஸ் பண்ணணும், மீண்டெழுவோம், அடுத்த டிசாஸ்டர் வரணும், திருப்பி அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், மீண்டெழ வேண்டும், திருப்பி அடுத்த டிசாஸ்டர். அப்ப என்னன்னா பேரிடருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. ஏன்னா ஐக்கிய நாடு சபைகளுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டெரஸ் அவர் சொல்லிட்டாரு, நாம இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிளைமேட்டிக் ஹெல் நோக்கி போயிட்டு இருக்கோம். we are on the roadway to climatic hell அப்படின்னு சொன்னார். கடந்த 10,000 வருடங்கள்ல நாம பார்த்திராத ஒரு பூமி எதிர்காலத்தில் நம்ம பார்க்க போறோம். புதிய பயோஸ்பியரை பார்க்க போறோம். துல்லியமாக நீங்க வெதர் கணிக்கவே முடியாது. அது எப்படி ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறது துல்லியமாக கணிப்பதற்கான எந்த விதமான மாடலிங் இல்லை. அது இந்தியா போன்ற இருக்கக்கூடிய டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய வெதரை கணிப்பது சாத்தியம் இல்லாது. உலகளவில் நடந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ரீஜன் ஆர்டிக் பகுதியில் அதிகமாக வேகமா பனிப்பாறைகள் உருகுது. பனிப்பாறைகள் உருகுவதன் காரணமாக ஓஷன் சர்க்குலேஷன்ல மாற்றம் ஏற்படுது. அந்த ஓஷன் சர்க்குலேஷன்ல மாற்றம் ஏற்படலாம், அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன்ல மாற்றம் ஏற்படுது. அதன் காரணமாக இந்தியாவில் மான்சூன்ல பிரச்சனை ஆகுது. அர்பனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நிலத்தை எளிமையாக கையகப்படுத்துவதற்கு என்னன்னா நீர்நிலைகள் தான். அதுனா ஈஸியா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கான அப்படி நாம நிலத்தை எடுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிதான் நடந்திருக்கு கடந்த காலங்களில். கண்மூடித்தனமான அப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ அதனுடைய பாதிப்புகள் நம்ம அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். ஆற்று நீரை எப்படி நகரத்துக்குள்ள கொண்டு அது வெளியேற்றுவது என்பதற்கான கனல் சிஸ்டம் இருந்துச்சு. இது ரெண்டுமே முக்கியமான. ஒரு நகரம் இருக்குன்னா நன்னீர் உள்ள வருவதும் கழிவு நீர் வெளியேற்றுவதும், இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியமான அம்சம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்மான பிளானிங் ஏரியான்னு ஒன்று இருக்கு, எல்லாத்துக்குமே இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு ஒன்று இருக்கு, எல்லாத்துக்கும் ரெசிடென்சியல் ஏரியான்னு ஒன்று இருக்கு, கிளியர் கட் பிளானிங் இருக்கு. அதை மீறி கட்டுமானங்கள் வராம அதை தடுக்க வேண்டிய கடமை என்பது அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் வழக்கறிஞர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த தோழர் வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிக்ஜாம் புயல் அது ஏற்படுத்தின பாதிப்பு சென்னையில் அப்படின்றது சொல்லி மாளாது, அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. இப்போதான் இன்னும் மக்கள் மீண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பாதிப்புல இருந்து. இது முடியறதுக்குள்ளேயே தென் தமிழகத்துல 4 டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப மோசமான மழை பெய்திருக்கு. ஒரு வரலாறு காணாத மழை, 150 ஆண்டுகள்ல இல்லாத மழை ரெக்கார்ட் ஆயிருக்கு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டங்களுக்கும் இன்னைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. நாளை காலையில் தான் அந்த மழை முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே டேமேஜ் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு டேமேஜை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரமே மொத்தமா காலி ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ இவ்வளவு மோசமான மழை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். இப்போ சென்னை ஃபிளட் நடக்குது. இதுக்கு முன்னாடி கஜா பார்த்தோம். டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய டேமேஜை கஜா ஏற்படுத்துனுச்சு. அந்த பாதிப்புல இருந்தும் மக்கள் மீள முடியாத ஒரு பாதிப்பு தான் கஜா ஏற்படுத்துனுச்சு. இப்போ திரும்ப சென்னை ஃபிளட் நடக்குது. இங்க இப்போ தென் தமிழகத்தை இதுக்கு முன்னாடி நம்ம கணிச்சிருப்போமான்னு தெரியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்க மக்கள் நம்ம ஊர்ல இப்படி ஒரு மழை பெய்யும்னு எதிர்பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் இங்க இருந்து அங்க போன கூட நிறைய பேர் இருக்கலாம். அப்போ யாருமே எதிர்பாராத ஒரு தருணத்துல இப்படியான ஒரு மழை, 150 ஆண்டுகள் இல்லாத மழைன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு கிளைமேட் எமர்ஜென்சில ஒரு சுற்றுச்சூழலுடைய ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமான்ற அச்சத்தெல்லாம் ஏற்படுத்துது. எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக? இந்த விஷயம் உங்களுக்கு எதை உணர்த்துது? நிச்சயமாக இது ஒரு கிளைமேட் எமர்ஜென்சி தான். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா ஐக்கிய நாடு சபைகளுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டெரஸ் அவர் சொல்லிட்டாரு, நாம இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிளைமேட்டிக் ஹெல் நோக்கி போயிட்டு இருக்கோம். we are on the roadway to climatic hell அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சவால்களையும் நமக்கு உண்டாக்கி கொண்டு வருகிறது. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி முதல்வர் அவருடைய பேட்டியில கூட பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு சவால் நமக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதா. ஸோ காலநிலை மாற்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது அது எதிர்காலத்துல ஏதோ வரும், 30 வருஷம் கழிச்சு வரும், 100 வருஷம் கழிச்சு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு இது இருந்துச்சு இல்லைங்களா, அது ஒரு பிரமை இருந்துச்சு இல்லையா, அது இன்னைக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டுள்ளது. நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆல்ரெடி உணர ஆரம்பிச்சிட்டோம். நாம் இப்போ கிளைமேட் சேஞ்சோட பாதிப்புகள் நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த என்டையர் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பெஞ்சிட்டு இருக்கிறது நமக்கு மான்சூன் தான்.
அந்த அந்த மான்சூன் அப்படிங்கிறது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத இப்ப நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, கஜாவை குறிப்பிட்டு சொன்ன நினைச்சு பாருங்க. முன்னாடி வந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக இருந்த தலைமுறை வந்து அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, ஏதோ ஒரு காலத்துல மழை வந்துச்சு, அப்ப மழை வந்துச்சு, ராமேஸ்வரத்துல பெரிய ஒரு தனுஷ்கோடியில இது வந்துச்சு. அப்ப என்ன 30 வருடத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த கடந்த 10 வருஷத்துல நாம எவ்வளவு ஈவெண்ட் பார்த்திருக்கோம்னு பாருங்க. 2012 தானே புயல் பார்த்தோமா, அதுக்கப்புறம் ஓகே கச்சா வருதா அப்படின்னு வரிசையா புயல் போட்டாங்க. சென்னையில 2 புயல் வந்து 3வது புயல் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம். இந்த ஒரு 15 இயர்ஸ்க்கு கேப்புக்குள்ள நாம வந்து பார்க்குறோம். 3 புயல் பார்த்துருக்கோம், 2 பெரும் மழை வெள்ளத்தை வந்து பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒவ்வொன்றுக்கும் இடைவேளாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லைங்களா, அது குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ என்னன்னா இனிமேல் 30 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, 100 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி நிகழக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு டிசாஸ்டர் வரும், நாம் அதை ஃபேஸ் பண்ணணும், மீண்டெழுவோம், அடுத்த டிசாஸ்டர் வரணும், திருப்பி அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், மீண்டெழ வேண்டும், திருப்பி அடுத்த டிசாஸ்டர். அப்ப என்னன்னா பேரிடருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு, அதுதான் நம்முடைய எதிர்காலமாக இருக்க போகுது. தற்போதைய நிலைமையும் அது உருவாகி கொண்டு வருது. அதுதான் இந்த என்டையர் எபிசோடு நமக்கு வந்து புரிய வைக்குது. எனவே நிச்சயமாக இதில் வந்து நம்ம கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு கிளைமேட் சேஞ்சுன்றது ஒரு ஹோக்ஸ் அப்படி ஒன்று இல்லவே கிடையாது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தது தான் வழக்கமா என்ன நடக்குதோ அதுதான், எப்பயுமே பெய்யுற மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு அதெல்லாம் அதை நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு டேர்ம்ன்றதே ஃபேக் ஆனதுன்னு எடுத்துக்கலாமா? கிளைமேட் சேஞ்ச் ஒன்று இல்லவே இல்லை. அப்படி பல நாடுகள் இன்னமும் அதை சொல்றாங்க, பெரிய தலைவர்கள்லாம் அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. கிளைமேட் சேஞ்ச்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இல்லவே இல்லைன்ற வார்த்தையை இன்னும் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது, இல்லை இதை பார்த்துட்டு கூட அவங்க உணராம இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அது வந்து அன்சைன்டிபிக் ஆனது. இந்த இதில் யார் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் தலைவர்கள் தான் பேசுறாங்க. ட்ரம்ப் வந்து பேசினார், பிரேசிலோடைய முன்னாள் அதிபர் பெர்சலோனா பேசினார். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் இருக்காங்களா, இல்லை ஆயில் அண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, அவங்க தான் இது வந்து பேசுறாங்க. எந்த நாடுமே உலகத்தில் தற்போது இருக்க எந்த நாடுமே அஃபிஷியலி வந்து கிளைமேட் சேஞ்சை இது வரைக்கும் டினை பண்ணல. 197 நாட்கள் வந்துட்டு 197 நாடுகள் வந்துட்டு காலநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து பண்ணிருக்காங்க. இப்ப நடந்த காப் மாநாட்டுல எல்லாம் கலந்துகிட்டு நாம் இதுல என்ன செய்வோம்னு சொல்றாங்க. அப்போ அபிஷியலி உலகத்தில் எந்த நாடுமே காலநிலை மாற்றம் பொய் என்று யாருமே சொல்லவில்லை. எல்லாருமே இது உண்மைதான், இது நடக்குது, இதுக்கு நம்ம செயல்படும் சொல்றாங்க. உலகளவில் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது அறிக்கை கொடுக்குறாங்க, காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனையா இருக்கு, குளோபல் வார்மிங் நடந்து கொண்டு இருக்கிறது, ஃபாசில் ஃபியூயல் காரணமாக நடந்து கொண்டு இருக்கு, நம்மளோட ப்ரொடக்ஷன் காரணமாக இந்த பிரச்சனை இருக்குது, என்ன செயல்படுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கடந்த வருடம் வந்துட்டு நோபல் பரிசு வந்து ஐபிசிசி அமைக்க தான் கொடுக்குது, இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். உலக அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காலநிலை மாற்ற தொடர்பான கூடிய ஆய்வு மையம் அதுதான், ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிறது. அதுக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவியலாக கிளைமேட் சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கு. அந்த கிளைமேட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எதிர்காலம் நாம் இது நாள் வரைக்கும் கண்டிராத அளவுக்கு இருக்க போகுது. கடந்த 10,000 வருடங்கள்ல நாம பார்த்திராத ஒரு பூமி எதிர்காலத்தில் நம்ம பார்க்க போறோம், புதிய பயோஸ்பியரை பார்க்க போறோம். கடந்த 20 மில்லியன் வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு டெம்பரேச்சருடைய சேஞ்ச் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ அடுத்த வருகின்ற 2030ஆம் ஆண்டு 2050ஆம் ஆண்டு அப்படிங்கிறது வேறு மாதிரி ஒரு பயோஸ்பியர், வேறு ஒரு எக்கோசிஸ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது உலக அளவில் எல்லாமே சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல இருந்து வரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான், அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தான். இது வந்து அன்சைன்டிபிக் ஆனது அப்படின்னு டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர்ஸுமே வந்து இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சில மாறுபட்ட கருத்து, இந்த புள்ளி விவரங்கள் தெரியல, உங்க மாடலிங் தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது. ஆனா அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மைனரான வரக்கூடியதுதான். அதுவுமே வந்துட்டு பெரிய அளவுக்கு சயின்டிபிக்கா நிற்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில். அப்ப இன்னைக்கு என்னன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா அறிவியலாளர்களும், எல்லா சயின்டிஸ்ட் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதோட பாதிப்புகளை நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. இனிமேலும் நீங்க வந்து அது ஹாக்ஸ், அது நம்ப மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு அது இன்னும் பெரிய ஆபத்துல தான் நிச்சயமாக போய் முடியும். இப்போ இந்த மழை ஒரு எக்ஸ்ட்ரீமா வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது நம்ம கான்ட்ரரியா எடுத்துக்கலாமே, இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்ட்ரீமுக்கும் இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. அதாவது அதனாலதான் கிளைமேட் சேஞ்ச் சொல்லணும். இப்போ பூமி சூடாகிறதுனால ட்ரம்ப் அதான் கேட்டாரு, என்ன குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க ஊர்ல பனி பெஞ்சிட்டு இருக்கு, ஐசா உறைஞ்சிட்டு இருக்கு, என்ன குளோபல் வார்மிங் அப்படி சொல்றாரு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல். வெதர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான இது உண்டு. அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. துல்லியமாக நீங்க வந்து வெதர் கணிக்கவே முடியாது. அது எப்படி ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறது துல்லியமாக கணிப்பதற்கான எந்த விதமான மாடலிங் இல்லை. அது இந்தியா போன்ற இருக்கக்கூடிய டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய வெதரை வந்து கணிப்பது சாத்தியம் இல்லாதது. ஒவ்வொரு விதமான இருக்கும். வெதரை வந்து நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டா கையோஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா ஒரு கட்டமைப்பு அது இடிந்து விழுந்தால் சரசரன்னு வேற இடியும், டோமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க.
இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கிடையாது. இந்த தசாவதாரம் படத்துல கூட கமலஹாசன் வந்து அந்த சொல்றாரு, ஒரு பட்டாம்பூச்சி சிறகடைப்பிலிருந்து இறக்கக்கூடிய அந்த அலை என்பது ஏதோ ஒரு பகுதியில வந்து மிகப்பெரிய சூறாவளியை உண்டாக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்றாங்க. ஏன் அது சொல்றாங்கன்னா எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். வெதர் பொறுத்த வரைக்கும் ஒன்றோட ஒன்று சார்ந்துதான் அது இயங்கி கொண்டிருக்கு. அதில் ஒரு இடத்துல மாறுதல் நிகழ்கின்ற போது அது இன்னொரு இடத்துல பெரிய பிரச்சனை உண்டாக்கும். அப்போ ஒரு இடத்துல இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அது என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல அதிகப்படியான பனிப்பொழிவை உண்டாக்கும், இன்னொரு இடத்துல வறட்சியை உண்டாக்கும், இன்னொரு இடத்துல அதிகப்படியான சூறாவளியை உண்டாக்கும், இன்னொரு இடத்துல அதிகப்படியான மழை பொழிவை உண்டாக்கும். அது என்ன அப்படி இன்டர்லிங்க்டா மாறி அது டிஃப்ரெண்டா வேற பிஹேவியர்ல செயல்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் அது கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம். அப்ப இது என்னன்னா குளோபல் வார்மிங் நடப்பதன் காரணமாக இங்க கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ் ஆகுது. அப்போ பூமியினுடைய சராசரி வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போகுது. இந்த பூமியுடைய வெப்பநிலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் இயர் இதுதான். இந்த நம்ம இதுவரைக்கும் பதிவு செய்த 150 வருடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து நமக்கு இன்னும் இந்த 15 நாள் முடிஞ்சிச்சுன்னா இதுதான் ஹாட்டஸ்ட் இயரா இருக்க போகுது. சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா 14.1 டிகிரி செல்சியஸ் இருந்தது 14.5 வரைக்கும் போயிருச்சு. நான் சொல்றது குளோபல் ஆவரேஜ். உலக அளவில் நடந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? அப்ப இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ரீஜன் ஆர்டிக் பகுதியில் அதிகமாக வேகமா பனிப்பாறைகள் உருகுது. பனிப்பாறைகள் உருகுவதன் காரணமாக ஓஷன் சர்க்குலேஷன்ல மாற்றம் ஏற்படுது. அந்த ஓஷன் சர்க்குலேஷன்ல மாற்றம் ஏற்படுனா அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன்ல மாற்றம் ஏற்படுது. அதன் காரணமாக இந்தியாவில் மான்சூன்ல பிரச்சனை ஆயிடுது. நமக்கு இந்த பருவமழை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? இந்த மான்சூன் செட் ஆகிறதற்கும் இது வந்து ப்ராப்பரா இயங்குவதற்கும் நிறைய ஃபோர்ஸஸ் வந்து வேலை செய்யுது, இயற்கையாக இருக்கக்கூடியது. அதுல இந்தியா டைபோல் எஃபெக்ட் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. எல்லினோ இந்த வருடம் நமக்கு எல்லினோ வருடமாக இருக்கின்றது. அது சார்ந்து இந்த எல்லினோவும் இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் இது ரெண்டு ரியாக்ட் ஆச்சுன்னா அதிகப்படியான ரெயின்ஃபால் நமக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது இப்ப நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோடு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் ஏற்படக்கூடிய மாற்றம் அது இன்னும் அதிகப்படுத்தும். அப்ப இதெல்லாமே சார்ந்து இயங்க கொண்டே இருக்கிறது. அப்ப இதனுடைய பாதிப்புகளை தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அறிவியல் ரீதியான இப்படியான நிறைய தரவுகள் இருக்கு. அப்ப என்ன ஒரு பகுதியில் அதிகப்படியான மழை வறட்சின்னு உண்டாக்கும். அதனால இது வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம், காலநிலை மாற்றம்னு. அதனாலதான் நம்ம எதுவும் சொல்றோம். அரசினுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி பாக்குறீங்க? முன்னெச்சரிக்கையோட அரசு செயல்படுதா? ஏன்னா இன்னைக்கு திமுக தான் தமிழ்நாட்டை பிரதானமாக ஆட்சி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சீமான் மாதிரியான நாம் தமிழர் கட்சி மாதிரியான தமிழ்நாட்டை ஆட்சி செய்யாத கட்சி முன்வைக்கிற குற்றச்சாட்டு அப்படி என்ன அப்படின்னா, இந்த மழையை தாங்கிறதுக்கான செட்டப் இங்க இருந்திருக்கணும், மழையை தாங்கி இருக்கணும், இந்த மழை தண்ணி போறதுக்கான எல்லாத்தையும் அரசு பண்ணிருக்கணும், மழை பெஞ்சா தண்ணி நிக்காத மாதிரி ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்கி இருக்கணும்ன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது சாத்தியமா? உலக அளவுல இதெல்லாம் சாத்தியப்பட்டு இருக்கா? அண்ட் அரசுகளுடைய ஃபெயிலியரா பார்க்கலாமா இதை? அதாவது இது சாத்தியமான விஷயம் தான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய கட்டமைப்பு எல்லாமே வந்து 100 இயர்ஸ் ஓல்டு, எல்லாமே 100 வருடம் பழமையானது அல்லது 50 வருடங்கள் பழமையான கட்டுமானம். கிளைமேட்டை கன்சிடரே பண்ணாம உருவாக்கப்பட்ட அப்ப என்னன்னா 30 இயர்ஸ் ஒன் ஈவெண்ட் கன்சிடர் பண்ணி தான் வந்து பண்ணுது. சென்னையோட வடிவம் எடுத்தீங்கன்னா 30 வருடத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய பேரிடர் என்னவாக இருக்கும், அதை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்புகள், அதுக்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கறத உண்டாக்கப்பட்டது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப நீங்க வந்து வருஷந்தோறும் நம்ம வந்து பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்ப இது வந்து நியூஸா நம்ம வந்து அப்டேட் ஆக வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. அப்ப இந்த அப்டேஷன் அப்படிங்கிறது அரசிடம் செய்ய வேண்டும். அந்த அப்டேஷன் நடந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்ப அதுதான் நம்ம வந்து செய்யணும்னு போறோம். அப்போ மாறி வருகின்ற இந்த புதிய சூழலுக்கு ஏற்ப நம்முடைய கட்டுமானங்களை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கு, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கு. 30 ஆண்டுகள் வந்து 15 ஆண்டு இல்ல 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி நீங்க வந்து என்னன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இப்ப முன்னாடி ஐஎம்டி வந்து பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்க புல்லட்டின் கொடுப்பாங்க. அப்புறம் 24 ஹவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அப்படி இல்ல, மணிக்கு ஒரு வாட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு வெதர் பேட்டர்ன். ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் 7ஆம் தேதி கொடுக்குறாங்க, முன்னாடியே கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் 4 நாளுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெட் அலர்ட் போது அந்த எக்ஸ்ட்ரீமா எந்த அளவுக்கு போகுமோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையான நாம் வந்து பாக்குறது என்னன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட சேர்த்து தான் நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறையினுடைய ஒரு பகுதியாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது சரியானது இல்ல, தனியா இருக்கணும். ஏன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டாவது டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கறத இங்க வந்து பார்க்கப்படுகிறது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மக்களை வேற இடத்துக்கு அப்புறப்படுத்தணும், அவங்களுக்கான சாப்பாடு பொருள் வந்து கொடுக்கணும், அவங்களுக்கான மருத்துவ வசதி இருக்கணும், இழப்பீடு கொடுக்கணும். இதுதான் இருக்கு. அப்படி அல்ல, டிசாஸ்டர் என்பது ஒவ்வொரு செக்டரா நம்ம செய்ய வேண்டியது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க சேஞ்ச் கொண்டு வரணும். மிட்டிகேஷன் அதான் சொல்லுவோம், பாதிப்புகளை குறைப்பது, ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்ப அதற்கான கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா தனியான டிபார்ட்மெண்ட் வேணும். ஒரு பகுதியை நம்ம வல்னரபிலிட்டி அசஸ் பண்ணு, எந்த பகுதியில அதிகப்படியான மழை வெள்ளம் வந்து பாதிப்புள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கு, எது எலிவேஷன் லோவா இருக்கு
அப்ப அங்க எவ்வளவு வீடு இருக்குது, எங்க உயர்ந்த பகுதியில் அதிக வீடு இருக்கு, அந்த இடத்துல தண்ணி போவதற்கான பாசிபிலிட்டி என்ன இருக்கு, தேங்குவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. வேற என்ன பிரச்சனை வரும்? அங்க அங்க வந்து புயல் காற்று வரலாமா, அதிகம் வெப்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீட் வேவ்ஸ் இருக்கும், அதிகப்படியான வெப்பம் இருக்கும், கோல்டு வேவ்ஸ் இருக்கும், அதிகப்படியான குளிர் அப்படிங்கிறது, அதிகப்படியான மழை இருக்கும், அதிகப்படியான புயல் இருக்கும், அதிகப்படியான வறட்சி. அப்ப இதுதான் எந்தெந்த ரீஜன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும். இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இப்போ தான் தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 அசஸ்மெண்ட் வந்துச்சு. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது நமக்கு வந்து கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்ல ரொம்ப மோசமான பகுதியில் கண்டறியப்பட்டுள்ள. அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் நமக்கு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இருக்கும். அதன் அடிப்படையில இருந்து உள்கட்டுமானங்களை செய்ய வேண்டியது. தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் அசஸ்மெண்ட்டான மேப்பிங் இப்பதான் பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து ரெடி பண்றதுக்கான ஸ்டேட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ரெடி பண்றதுக்கான வேலைகளுமே செய்யறாங்க. ஸோ நம்ம பிரிமினரியான ஸ்டெப்ஸ் வந்து இப்ப தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்மளோட வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே அப்போ இன்னும் நம்ம வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்கின்றது. இப்போ சென்னையில வந்து மழை பெய்யுது, சென்னை வெள்ளம் வந்தாலே ஒரு காமனான ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், நீங்க வந்து ஏரியில வந்து வீடு கட்டிட்டீங்க, அதனால தண்ணி வந்து உள்ள பூந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். அது இன்ஃபேக்ட் அந்த ஏரியெல்லாம் வச்சு காமிக்கும் போது ஆமாம் நடந்திருக்குன்றதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ இந்த தென் தமிழகத்தினுடைய மழையை நம்ம பார்க்குறோம். அங்கேயும் கிட்டத்தட்ட சென்னையினுடைய சினாரியோ தான் இருக்கு. அங்க தண்ணி வடிகிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருந்தும் கூட அங்க வந்து கார் மூழ்கி இருக்கு, நிறைய வீடுகள்ல தண்ணி தேங்கி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ சென்னையில ஏரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டோம், அதனால தண்ணிலாம் பூந்துருச்சுன்ற நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் தான் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணுமா, இல்ல அங்க தண்ணி தேங்குறது அது சரி அப்படின்னா இங்க சொன்னது என்ன அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்கு? இல்ல, தென் தமிழகத்திலுமே அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி ஓவராலாக தமிழோட அர்பனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகளை அழித்து அது மேலதான் உண்டாக்கப்படுது. திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நீர்நிலை தான். அப்படிதான் நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில தான் புதிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்திருக்கு. தென் மாவட்டங்கள்ல நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே தான். அப்போ என்னன்னா அர்பனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நிலத்தை வந்து எளிமையாக கையகப்படுத்துவதற்கு என்னன்னா நீர்நிலைகள் தான். அதுனா வந்து ஈஸியா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கான அப்படி நாம நிலத்தை எடுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிதான் நடந்திருக்கு கடந்த காலங்களில். கண்மூடித்தனமான அப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ அதனுடைய பாதிப்புகள் நம்ம இருக்கணும். ஸோ அதை நம்ம ரிட்ரை பண்ணணும். இன்னைக்கு வந்து நாம இனிமேல் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து அப்படியே பாதுகாக்கணும். வெள்ள வடிகால் பகுதிகளை நாம் வந்து பாதுகாக்கணும். கிணறு சிஸ்டத்தை வந்து இது ரீட்ரை பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது. ஏன்னா அர்பனைசேஷனுடைய விளைவுகள் தான். நீங்க கிராமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புயலோட பாதிப்பு நிறைய சொல்லுவாங்க. வெள்ளத்தோடைய பாதிப்பு பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பயிர்கள் நாசமாகுவதுதான் சொல்லுவாங்க. அதுதான் இருக்கும். வீடுகளுக்குள்ள தண்ணி வந்தது அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. அதிகம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் வந்து, ஏன்னா கிராமங்கள்ல வந்து அந்த அளவுக்கான ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிறது. இது என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து நமக்கு நம்ம படிப்பினை. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம கீழடி நம்ம தொடர் பத்தி பார்க்கல. அங்க இருக்க ஒரு முக்கியமான சிஸ்டம் என்ன, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சமகாலத்துல இருந்த எல்லா சிவிலைசேஷனோட எப்படி சுப்பீரியர்னு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு கிணறு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. டிரைனேஜ் வெளியே போவதற்கான வழி வச்சிருந்தாங்க. கூடுதலாக ஆற்று நீரை எப்படி நகரத்துக்குள்ள கொண்டு வந்து அது வெளியேற்றுவது என்பதற்கான கிணறு சிஸ்டம் இருந்துச்சு. இது ரெண்டுமே முக்கியமான ஒரு நகரம் இருக்குன்னா நன்னீர் உள்ள வருவதும் கழிவு நீர் வெளியேற்றுவதும் இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியமான அம்சங்கள். இந்த அம்சங்கள் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலா நம்மளுடைய நாகரிகத்துல இருந்த ஒரு முக்கியம். அதனால சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த ஹைட்ராலஜிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு இது. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன்ல இல்லாம போயிடுச்சு. அர்பனைசேஷன் நம்ம டெவலப் பண்ணும்போது அதனுடைய கட்டுமான வடிவமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே எப்படி அதை வடிவமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாத்திரம், தொழிற்சாலைகள் கொண்டு வரணும், சாலைகளை கொண்டு வரணும் அப்படின்னு, அதுக்கு கட்டிடங்களை கொண்டு வரணும், இஷ்டத்துக்கு நம்ம கட்டிடம் கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல இருந்து அதை அணுகுனாங்களே ஒழிய நம்மளுடைய எக்காலஜிக்கல் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் வந்து விட்டுட்டாங்க. பிரச்சனை அதுதான். சோ அந்த வடிவமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல், அந்த சிக்கலை தான் நாம் பார்க்கிறோம். இது பரவலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்திலுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இப்ப தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? இப்போ அமைச்சர் உதயநிதி அங்க போக இருக்காரு, தென் தமிழகத்துக்கு போக இருக்காரு. ஆல்ரெடி அங்க அமைச்சர் கீதா ஜீவன், கனிமொழி எம்பி அவங்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் KKSSR எங்க இருக்காரு, மேனேஜ் பண்ண வேண்டியது அவரு தான் அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்படுது. அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியா பண்ணிருக்காங்களா? ரிலீஃப் ஒர்க்லாம் சரியா பண்றாங்களா? இப்போ இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவங்க களத்துக்கு போறாங்க. இப்போ அமைச்சர்களாக இருக்கட்டும், சிஎம் இருக்கட்டும், நேரடியாக போயிட்டு செய்யணும். அந்த ரிலீஃப் இமீடியட்டா என்ன பண்ணணும், அந்த ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் என்ன பண்ணுங்கிறது அதை வந்து ஹேண்டில் பண்றாங்க. அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. நமக்கு என்ன இந்த லாங் டேர்ம் மெஷர்ஸ் அண்ட் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதா. இந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி அந்த ரிலீஃபை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த இன்ட்ரீமா அவங்களுக்கு தேவையான உணவை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலா இதுல என்ன நாம மேனேஜ் பண்ணணும்,
பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் என்பதற்கான தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இருக்குங்களா, அந்த ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது உள்ளடக்கப்படல. ரெண்டாவது இதுல இருக்க ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ நேரடியாக களத்திற்கு சென்று ஒரு ரிலீஃப் நாம பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சிக்கலுக்கு லாங் டேர்முக்கு அது நம்ம ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா ஒரு அதிகாரிகளும் அது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்னன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்ம வார்டு கவுன்சிலரோ வார்டு மெம்பர்ஸோ இவங்களே அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது. இப்ப நியூயார்க்ல வந்து வெள்ளம் வருது அப்படின்னா அந்த மேயர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த என்டையர் நியூயார்க்ல இருக்கக்கூடியது, நியூயார்க்ல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதை வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. அது லோக்கல் கவர்னன்ஸ் தான் அது வந்து இருக்கணும். மேல இருந்து உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு போதுமான பவர்ஸ் அண்ட் அது அவங்களுக்கான நெசசிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இதெல்லாம் கொடுக்கணும். அப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கணக்கு. இங்க என்னன்னா தலைமை தாங்கக்கூடிய நபரே நேரடியாக களத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்களா, அது நமக்கு வந்து லாங் டேர்ம்ல நிச்சயமா பிரச்சனைக்குரியது. இது போறதை நம்ம வந்து நிச்சயமா வரவேற்க மாட்டுக்கிறதுல. ஆனால் நீடித்த காலத்திற்கு இது வந்து சரியான போக்கா இருக்கா? அவங்க வந்து கமாண்டிங் செக்டர்ல இருந்து அவங்க ஒரு உத்தரவு கொடுத்தாங்கன்னா களத்தில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக நான் மாற வேண்டும். சோ அதை நோக்கி நகர வேண்டும். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தனி டிபார்ட்மெண்ட் வேணும். மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்குங்களா, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ நம்ம இதுக்கு வந்து அதிகமா பயன்படுத்துறதே கிடையாது. இப்ப டிசாஸ்டர் சென்னை இதுக்கு கூட பாத்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க, அவங்க கொண்டு வரோம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் இருக்காங்க, 200 பேர், அவங்க கொண்டு வரோம். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே பாத்தீங்கன்னா இந்த அரக்கோணத்துல இருக்கக்கூடிய 300 பேர் தான். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அது எப்படி சரியானதா இருக்கும்? அப்ப நம்மகிட்ட ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, எல்லா டவுன்லயும் இருக்காங்க. அவங்களை நம்ம கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும். அப்ப கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எதிர்கொள்வதற்கு இவங்களை எப்படி கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுவது? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டி அப்படின்னு நமக்கு வந்து இருக்கணும். அது ப்ராப்பரா செயல்படுதா அப்படிங்கறது நம்ம வந்து அது தனி அத்தாரிட்டியை ஒரு கொடுக்க வேண்டும். அவங்களுக்கான பவர்ஸ் இப்ப டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்கும், ஸ்டேட் அளவில் என்ன அத்தாரிட்டி இருக்கு என்பதற்கான சட்டம் இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா 2004 சுனாமி வந்த போது ஒரு பிரச்சனை நமக்கு தெரிஞ்சது, நம்மளால ஒரு டிசாஸ்டர் மேனேஜ் பண்ண முடியல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு ஃபேமஸா சொன்னாங்க. அதனாலதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேசிய அளவில் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க, தமிழக அளவில் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க, அதுக்கு சிஎம் தான் தலைமையில இருக்கணும். அவர் கீழே குழு இருக்கும், எக்ஸிகூட்டிவ் கமிட்டி இருக்கும், இவங்க பிளான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான கமிட்டி இருக்கணும். இப்ப என்ன இந்த ஸ்ட்ரக்சரா செயல்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப நீங்க கேட்ட மாதிரி வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டர் அவருடைய இடத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டாங்கன்னா அந்த அதிகாரிகள் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். அங்க இருக்கிற லோக்கல் கவர்னன்ஸ் சேர்த்து செயல்பட வேண்டும். அங்க லோக்கல் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்ஸ் இவங்க செயல்படணும், இவங்க இந்த ஹேண்டில் பண்ணணும். ஆனா இவங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு இல்ல. நம்ம ஒட்டுமொத்த மாநில நிர்வாகத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து நம்ம ரிலீஃப் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இது வந்து இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். எனவே எதிர்காலத்தில் இது குறித்தான நிச்சயமாக மாற்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தற்போது தேவைன்னு நினைக்கிறேன். வெள்ளத்துல மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்கள எந்த இடத்துமே நம்ம கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ, அரசு கொடுக்குதோ அதை வாங்கி எங்க வீடு கட்டுறாங்க, அங்க போய் வாழ்றாங்க, அவங்கள வந்து நம்ம குற்றம் சுமத்துறதுன்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசுகள் வந்து இதுல என்ன செய்யணும், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? ஒரு பக்கம் அவங்க ஒப்புக்கொண்டாங்க, கிளைமேட் சேஞ்சுன்றது ஒரு சேலஞ்சு, கிளைமேட் சேஞ்சு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு, நம்ம அதை எதிர்கொள்ள போறோன்றதை அரசு ஒப்புக்கொண்டுருச்சுன்றத சொன்னீங்க. அதற்கப்புறம் அரசு செய்ய வேண்டிய முக்கியமான பணி அப்படின்றது என்ன? முதல்ல இஷ்யூ இருக்குன்றதை ஒத்துக்கிட்டாங்க, அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இப்ப இருக்காங்க. அவர் செய்ய வேண்டிய முதற்கட்ட பணி என்ன? எப்படி இதுல இருந்து மக்களை பாதுகாத்து இந்த அரசு நடைபெற முடியும்? சரி, நமக்கான படிப்பினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1976 வந்துச்சு. செகண்ட் மாஸ்டர் பிளான் 2008 இருந்து. இந்த ரெண்டு மாஸ்டர் பிளானுக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. 1920 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் வந்துச்சு. அதன்படி தான் சென்னையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணுங்கிறது. அப்ப எங்க ரெசிடென்சியல் ஏரியா இருக்கும், எங்க கமர்ஷியல் ஏரியா இருக்கும், எங்க இண்டஸ்ட்ரி இருக்கணும், எங்க ரோடு போடணும், எங்க லைட் கம்மியா இருக்கும், எங்க ட்ரைனேஜ் இருக்கணும், கிளியர் கட் பிளான் இருந்துச்சு. அந்த சர்வேயின் அடிப்படையில் அந்த அதிகாரி சொல்லக்கூடிய இடத்துல தான் நீங்க வந்து பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு பிளானிங்குமே ஒரு விஷன் அப்படிங்கிறது இருக்கு, என்ன இருக்கணும். 2015 வெள்ளத்தை ஒட்டி 2017 சிஏஜோட ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் சென்னை மாஸ்டர் பிளானுக்கும் செகண்ட் மாஸ்டர் பிளானுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஏறத்தாழ 37 வருஷம். இந்த 37 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகள்ல சென்னையோட விரிவாக்கம் என்பது 4184 ஸ்கொயர் மீட்டர் அளவுல இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் அவங்க வந்து போடுறாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதோட அதிகமா நடக்குது. அதோட 1000 ஸ்கொயர் மீட்டர் அதிக அளவு பெரிய பழகா போகுது. அப்ப என்ன சொல்லணும்னா அவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட இங்க விரிவாக்குனது. அப்ப நீங்க பிளான் பண்ணது, அப்போ நீங்க குறிப்பிட்டது போல மக்களை நாம குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்ப மீஞ்சூர்ல வந்துட்டு அலௌடு ஹவுசிங் பிளாட்ல தான் வீடு கட்டியிருக்காங்க. ஆனா மாடி அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இல்லைங்களா? அது அனுமதிக்கப்பட்ட லே அவுட்ல தான் கட்டியிருக்காங்க. மக்களை அப்ப நம்ம குறை சொல்றோம். அப்ப அரசு
திட்டமிடுகின்ற போது, இந்த பிளானை நீங்க உருவாக்கின்ற போது எதிர்காலத்தில் எவ்வளவு தூரம் விரிவாகும் இந்த நகர விரிவாக்க வாய்ப்பு, எவ்வளவு பாப்புலேஷன் நீங்க அலோவ் பண்ண போறீங்க, அவங்களை எப்படி நம்ம ஃபெசிலேட் பண்ண போறோம், எங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்களா. அப்போ அரசை மீறி இந்த கட்டுமானங்கள் எப்படி வந்துச்சு, இந்த லே அவுட் எப்படி வந்துச்சு, அப்ப இருக்க சிஎம்டியோட ரோல் என்ன. அதே போலதான் ஒவ்வொருக்கும் இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அப்படிங்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் மேல பிளானிங் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துக்கும் மேல இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துக்கும் ரெசிடென்சியல் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு, கிளியர் கட் பிளானிங் இருக்கு. அதை மீறி கட்டுமானங்கள் வராம அதை தடுக்க வேண்டிய கடமை என்பது அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு இருக்கு. அப்ப அவர்களுடைய கிளியர் கட் பிளானிங் இங்க என்னன்னா, நாம பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா நம்மளை மீறி இங்க நடந்துட்டு இருக்குது ஒண்ணு. அப்ப இதை நம்ம அலோவ் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சென்னையினுடைய இந்த 3வது மாஸ்டர் பிளானை பொறுத்த வரைக்கும் ரீவிசிட் பண்ணணும். அது இந்த எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீவிசிட் பண்ணணும். இனிமேல் இங்க இருக்கக்கூடிய வெள்ள வடிகால் பகுதியில் பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் வேணும் அப்படின்னு. இப்ப சென்னைக்கான ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு இருக்கு, சென்னை திருச்சிக்கு இருக்கு, மதுரைக்கு இருக்கு, திருநெல்வேலிக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஊருக்குமே அதுக்கான தனித்தனியா பிளானிங். அப்ப அந்த எல்லா ஊர்லயுமே இருக்கக்கூடிய அந்த பிளானிங் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க ரீவிசிட் பண்ணணும். இனிமேல் இந்த நகரத்துடைய விரிவாக்கம் மறுகட்டமைப்பை நாம் எப்படி செய்ய போகிறோம், காலநிலை பாதிப்புகளை எதிர்கொள்கின்ற அளவுக்கு நம்முடைய பிளானிங் இருக்குதா, அது எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு. அப்ப டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் மூலமாக ஏற்படுத்த போகின்ற இந்த அர்பனைசேஷன், அது மூலமா எல்லா பிளானிங் செய்யறாங்க. அதில் இவற்றை தாங்கி நிற்கின்ற அளவுக்கு, இவற்றை எதிர்கொள்கின்ற அளவுக்கு, இவற்றை மிட்டிகேட் செய்கின்ற அளவுக்கு எப்படியான திட்டங்களை உள்ள இன்க்ளூட் பண்ணுவது அப்படின்னு. இது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் செய்ய முடியாது. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடிய வேலையில நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இன்வால்வ் ஆகணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகணும். அப்ப இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் கலந்து ஆலோசிச்சு அவர்கள் அந்த அடிப்படையிலிருந்து அந்த நகரத்தை வடிவமைப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர்காலத்தில் இது செய்யணும். இது செய்தால்தான் நாம் இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு இப்படிதான் இருக்க போகுது. இன்னும் 2030ஆம் ஆண்டுல அடுத்து இப்ப மழை போயிருச்சுங்களா, அடுத்து மே ஜூன் நமக்கு ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கும். ஹீட் வேவ்ஸ் காரணமாக போன ஜூன் மாசம் பாலியா டிஸ்ட்ரிக்ட்ல உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா 97 பேர் 3 நாளுக்குள்ள இறந்து போயிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ் கொள்ளுது. போன வருஷம் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரால மட்டும் 2000 பேர் ஹீட் வேவ்ஸ்ல இறந்து போயிருக்காங்க. அப்ப அதிகப்படியான வெப்பம் நமக்கு அடுத்த சவாலாக இருக்க போகிறது. நகரத்துல இருக்கக்கூடிய இந்த அர்பன் ஐலாண்ட் எஃபெக்ட் இருக்கு. அப்ப அதிகப்படியான வெப்பம் நம்ம கொள்ளும். அப்ப அதற்கேற்ற வடிவமைக்கணும். அப்ப அவுட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேணும். காற்று ஈஸியா வெளியே போறதுக்கு சர்க்குலேட் ஆகுவதற்கான இருக்கணும். அந்த மாதிரி அவுட்டர் ஸ்பேஸோட இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் வேணும். அப்ப அதை எப்படி கொண்டு வர போறோம், ஹீட் வேவ்ஸ் எதிர்கொள்ள போறோம், கோல்டு வேவ்ஸ் நம்ம எதிர்கொள்ள போறோம், இந்த மாதிரி மழை வெள்ளத்தை இவற்றையெல்லாம் தாங்கி நிற்கின்ற அளவில் நகரத்தினுடைய வடிவமைப்பை மாற்றி எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அப்படின்னு பாக்குறேன். பல முக்கியமான தகவல்களை மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.